அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இன்று 2.5 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரா, இன்று ஆரம்பிக்கப்பட்ட சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்களும் நாளை மறுமையில் அதனை ஓதியவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூறாக்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் பலவிதமான செய்திகளை எல்லாம் சொல்கிறார். அதிலே குறிப்பாக சொல்லப்பட்டால் 261வது வசனம் முதல் 282வது வசனம் வரை ஏறக்குறைய 21 வசனங்கள் பொருளாதாரத்தை பற்றி மட்டும் பேசுகிறார். பொருளாதாரம், அத சதகா செய்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும், சதகா செய்யறதுக்கு வசதி இல்லைன்னா எப்படி நடந்துக்கணும், சதகா செய்யும் போது எந்த மனோநிலையில் சதகா செய்யணும், சதகா செய்யக்கூடிய பொருள் எப்படி இருக்க வேண்டும், சதகா செய்யும் போது ஷைத்தான் எப்படிப்பட்ட மனோநிலைகளை நம்மிடத்தில் உருவாக்குவான், நாம் அதை எப்படி உருவாக்கிக்கிறோம், சதகா வெளிப்படையாக மறைமுகமாக எப்படியெல்லாம் செய்யலாம், சதகா காலை மாலை இரவு பகல் என்று பாராமல் எப்போதும் செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு கவலை இல்லை துக்கம் இல்லை என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து வட்டியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். வட்டியை பற்றி கடுமையாக அல்லாஹ் சாடுகிறார். உலகத்திலே வட்டியை புசித்தவர்கள் கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது பேய் அணைந்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள், ஷைத்தானால் அணையப்பட்டவர்களை போன்று புத்தி பேதலித்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வட்டியை பற்றி நியாயம் கற்பிக்கின்ற சில பேர் தங்களுடைய செயலுக்கு நியாயம் சொல்கிறார்கள், இதுவும் ஒரு வியாபாரம் தானே என்று சொல்கிறார்கள். என்று சொல்லிவிட்டு வட்டி என்பது ஒரு வியாபாரம் அல்ல, வட்டியை அல்லாஹ் அழித்தே தீர்வான், ஆனால் சதகாவை அல்லாஹ் வளர்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா வயூபி ஸதகா என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு விஷயம் தெரியுமா, யார் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களோ அவர்களுக்கு தான் நிரந்தர நரகம். ஆனால் வட்டியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அப்படி வட்டியை புசித்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு கடுமையான வார்த்தை. இப்படியெல்லாம் அல்லாஹ் பேசிட்டு கடனை பற்றி பேசுகிறான். கடன், கடன் கொடுத்தால் முதலை மட்டும் வசூலிக்க வேண்டும். முதல், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, அதிகப்படியானதை வசூல் பண்ணால் வட்டி. உங்களுடைய அதாவது முழு தொகை, உங்களுடைய முதல் என்று சொல்லப்படக்கூடிய தொகை இருக்கிற அந்த தொகை உங்களுக்கு சொந்தமானது. அப்படி கடன் வாங்கியவர்கள் உங்களிடத்திலே சொன்ன தவணையின் அடிப்படையிலே நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நீங்க அதை தவணை கொடுங்கள், அதை எதிர்பாருங்கள், அல்லது அதை நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுக்கு மிகவும் நல்லது என்றெல்லாம் அல்லாஹ் பேசுகிறார். அதற்கு அடுத்து 282வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தைன் என்று சொல்லப்படக்கூடிய கடன், அதை வாங்கும் போது எழுதி வச்சுக்கோங்க, 2 சாட்சிகளை உண்டாக்கிக்கோங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு நீளமான வசனத்தின் மூலமாக கடனுடைய ஒழுங்குமுறைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல இந்த சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்துல பல துஆக்கள், நமக்கு பயன் தரக்கூடிய பல துஆக்களை அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனோடு சேர்ந்து காபாவை கட்டணும்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்ததற்கு இணங்க காபாவை என்ன செய்யறாங்க, கட்டாங்க. அல்லாஹ் தானே தேர்ந்தெடுத்தான். அவங்களுடைய மனசு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும், எவ்வளவு தூய்மையானவங்களா இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யும். அப்படி இருந்தும் காபாவை கட்டிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலாம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று துஆ கேட்பார்கள். இதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதன் மூலமா நமக்கு என்ன படிப்பினை தெரியுமா,
நாம எந்த அமலை செஞ்சாலும் உடனே நம்ம பெரிய ஆளா நினைச்சிருக்கூடாது. ரமலான் மாசம் வந்துருச்சு, ஒவ்வொரு நாளும் தகஜத்தினுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. தகஜத்து நாள் வரும், ஒரு பெரிய ஆகிரமா அப்படிலாம் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரியான எண்ணம், அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருச்சு, இனிமே நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ற கவலை, இந்த ரெண்டு வேணும். இந்த ரெண்டு வேணும். அதனாலதான் பரிசுத்தமான காரியத்தை அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பின் மூலம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தை கெஞ்சி கேட்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நீ நன்கு செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். எனவே எப்போதுமே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய செயலுக்கான திருப்தி என்பது வந்துடக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்தை கெஞ்சி கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இறைவா, நான் செய்யக்கூடிய அமல் ரொம்ப குறைவு, இறைவா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, அதை புறக்கணித்து விடாது என்று அல்லாஹ்விடத்தை கெஞ்சி கேட்க வேண்டும். இரண்டாவது விஷயம் தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு ஓதப்பட்ட ஆரம்பத்தில், இந்த பயானுக்கு ஆரம்பத்தில் ஓதி காட்டப்பட்ட ஒரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது 250வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், பலம்மா பரசு லிஜாலூத வஜனூனிஹி قالوا ربنا افرغ علينا صبرا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين என்று அல்லாஹ் சொல்றான். ஜாலூத் என்ற மன்னனை எதிர்த்து, அவருடைய படையை எதிர்த்து தங்களுடைய பரிவாரங்களோடு அவர்கள் முஸ்லிம்கள் வெளிப்பட்ட போது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படையை அழைத்துக் கொண்டு வெளிப்பட்ட போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஆஹா, இவ்வளவு பிரமாண்டமான படையா இருக்குதே, நம்ம என்ன ஆகுமோ தெரியலையே, நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா தெரியலையே என்று சொல்லி நிலை குலைந்து போய்விடாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை கேட்கக்கூடிய துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன். இறைவா, எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, எங்களுக்கு நிதானத்தை தருவாயாக. வஸபித் அக்தாமனா, எங்களுடைய கால்களில் ஸ்திரத்தன்மை, உறுதிப்பாட்டை தருவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நபியும் அந்த படை வீரர்களும் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். பொதுவாகவே ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால் சோதனைகள் நிச்சயமாக வரும், சோதனைகள் நிச்சயமாக வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் சொன்னார்கள், நபி அவர்களே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நேசத்தினுடைய அடையாளம் என்ன? நம்மளால நேசிப்பது செயல்பாடு தருவாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். தாடி இருக்காது, நம்முடைய கோலம் முஸ்லிமான கோலத்துல இருக்காது, எல்லா விதமான ஹராமும் மட்டும் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்னுடைய நபியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், முஹப்பத் வைக்கிறோம். முஹப்பத்தின் வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் முஹப்பத்தினுடைய அடையாளம். ஒரு நடிகனின் மீது ஒருவன் அன்பு வைக்கிறான், அவன மாதிரி முடி வெட்டிக்கிறான், அவன மாதிரி ட்ரெஸ் போடுறான், அவன மாதிரி ஆக்ஷன் பண்றான், அவன மாதிரி செயல் பண்றான். காரணம், நம்ம தலைவர் அப்படிங்கிறான். அவரு நம்ம தலைவர் தான். எவன் தலைவர்? ரோல் மாடல் யார்? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை நேசிக்கக்கூடிய நாம் அந்த நபியை போல முடி வைக்க வேண்டும், அந்த நபியை போல தோற்றம் வைக்க வேண்டும், அந்த நபியை போல தொழ வேண்டும், அந்த நபியை போல வாழ்ந்து காட்ட வேண்டும், அந்த நபியை போல அனுபவங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நேசத்தின் அடையாளம். அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த சஹாபி சொன்னார்கள், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், தோழரே, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னா, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீ நேசித்து அதன்படி செயல்படுவாயானால் உன்னை நோக்கி அருவியின் உச்சத்திலிருந்து, மலையின் உச்சத்திலிருந்து அருவி தன்னுடைய பூமியை நோக்கி கொட்டுவதை போல உன்னை நோக்கி சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் என்று சொன்னார். நல்லவர்களா வாழ்ந்தா கஷ்டம் தான். பழுத்த மரம் தான் கல்லடிப்படும் என்று பலமுறை சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு உண்மையான மனிதனாக வாழ்ந்தால் கஷ்டங்கள், சிரமங்கள் வரும். நேற்று ஓதப்பட்ட வசனத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ
அவஷ்யரி சுவாமி கஷ்டம் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். விஷயம் ஏதாவது ஒன்றின் மூலம் மினல் ஹௌஃபி பயம் வல் ஜூஇ பசி வலபசி மினல் அம்வால் பொருளாதார நஷ்டம் வல் அன்ஃபுஸ் உயிர் சேதம் வஸ்தமரா விவசாயத்தினுடைய நஷ்டம், இவை ஏதாவது ஒரு நஷ்டத்தின் மூலம் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அவஷ்யரி சுவாமி யார் இந்த சோதனைகளின் சமயத்தில் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பொறுமையாளர்களின் அடையாளம் என்ன தெரியுமா? இதுதான் நம்ம கவனிக்கணும். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சோதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் சொர்க்கவாதிகளாக சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அந்த பொறுமையாளர்களின் தன்மை என்ன தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், ஏதாவது ஒரு கஷ்டம் சோதனை அவர்களுக்கு வந்துவிட்டால் காலூ அவர்கள் சொல்வார்கள் இன்னா லில்லாஹ், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இங்கே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைகளை நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில சிரமப்படாதவர்கள் யாரும் இல்லை. அது நோயாக இருக்கலாம், அது வறுமையாக இருக்கலாம், அல்லது சில மனிதர்களின் அச்சுறுத்தலாக இருக்கலாம், சில கவலைகளாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கை அமையிலேயே கஷ்டமா இருக்கலாம், நல்ல பிள்ளை பிறகுலையே அப்படிங்கிற கவலையா இருக்கலாம். ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வகையில் கவலை கஷ்டம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, இறைவா எனக்கு பொறுமையை மேற்கொள்ளும். முதல்ல பொறுமையை மேற்கொள்ளும். பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய நாம் அஃபீத் அலைனா ஸப்ரா, எங்களுக்கு பொறுமையை கூடிய அல்லாஹ் அஸபித் அக்தாமா, எந்த நிலையிலும் எங்களுடைய கால்கள் சரிந்து விடக்கூடாது, எங்களை ஸ்திரமாக்கி ஈமானின் மீது ஸ்திரமாக்கி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், எத்தனை பேரை பார்க்கிறோம். இன்றைக்கு பல அரசியல்வாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி குஃப்ருக்கு சாதகமாக போகக்கூடிய என்ற மனிதர்கள் இருக்காங்க. சாமி வருவதற்காக வேண்டி அதை போய் பூஜை பண்றது, அதை காலத்தோடு முத்தப்படுது, முருகா போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு, என்ன கேவலம். ஒரு காலம் இருந்துச்சு, எப்படி சொன்னா சினிமா தியேட்டருக்குள்ளே யாராவது அந்த வழியா யாராவது ஒரு புக்கா போட்டு போனா தொப்பி போட்டு போனாலே பிரமி போட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம குறுக்கா போட்டுட்டு பொட்டு வச்சு ஒருத்த மோசமான தோற்றத்துல அங்கே இங்கே நூலை கட்டிட்டு பார்க்கிறதுக்கு அவன் குழுதான் இருக்கிறான், நல்லா தெரியுது. நம்ம குறுக்கா போட்ட பொருளுக்குள்ள அவனோட பக்கத்துல நின்று பேசிட்டு பைக்ல வந்து ஒட்டிட்டு போகுது. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலை. உண்மையிலேயே அதை பார்க்கும் நம்மை போன்றவருடைய கண்கள் கலங்காமல் இருக்கவில்லை. அலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின், நீங்க அதிர்ந்தவர்கள் ஓதுனாங்க. வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலஅமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்தும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலஅமத்தும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபத்தும் உலாயிக யதுஊன இலன் நார். சுப்ஹானல்லாஹ், உலாயிக யதுஊன இலன் நார். உங்களுடைய பெண் மக்களை ஒரு காபிருக்கு கட்டி கொடுக்காதீர்கள், அவன் மூமினாக ஆகும் வரை. உங்களில் யாரும் ஒரு காபிரான பெண்ணை கல்யாணம் செய்யாதீர்கள், அவர்கள் மூமினாக ஆகிற வரை. காபிரையோ முஷ்ரிக்கையோ நீங்கள் கல்யாணம் செய்தால் எதுவும் இல்லைன்னா அவர்கள் உங்களை நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள். இல்லையா? எத்தனை குடும்பங்கள் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம புளிக்கு போய் நொந்து போய் நூலா போய் உள்ளுக்குள்ளேயே வெளியே தலைகாட்ட முடியாம கௌரவமா போச்சு என்று சொல்லி தினம் தினம் அழுது வடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? நாம தான். நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ, எந்த கண்டிப்போடு இருக்கணுமோ, அவர்களிடத்தில் எப்படி பக்குவமா நடக்கணுமோ, அவர்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கொடுக்கல.
கண்ணியமானவர்களே, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? இன்றைக்கு மக்களுடைய மனோநிலை எப்படி வந்துச்சுன்னா, எல்லாரும் எந்த ரூட்ல போறாங்களோ அந்த ரூட்ல போனா நம்ம முஸ்லீம்களுக்காக நம்ம அழிக்க மாட்டான், நம்மளை நோய்படுத்த மாட்டான். ஆனால் ஒரு நாள் இங்க எல்லாரும் ஆட்சியை பிடிச்சி நமக்கு எதிராக வந்தான்னு சொன்னா நம்ம வந்து ரொம்ப சித்திரவதைப்படுவாங்க. அதுக்கு இப்பவே என்ன செய்யணும்? அவன் இரவு பண்ணி இணக்கமாக தான் போயாகணும், குஃப்ரு கிறிஸ்து இருக்குன்னா கொஞ்சம் இணக்கமாக தான் போயாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபிமார்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு நிதானத்தை தருவாயாக, பொறுமையை தருவாயாக. எப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையாக இருந்தாலும் எங்களுடைய கால்கள் சறுக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் போட்ட அஸ்ஸாவில் இருந்து பிரமாண்டமான பாம்பு நெளித்து வந்தது, அவனை துரத்தியது. திடுக்கிட்டு போன ஃபிரௌன் இதற்கு ஒரு சவால் விட்டான். என்னிடத்திலே சூனியக்காரர்களின் பெரிய படையே இருக்கு, அவர்களை கொண்டு உன்னை நான் எதிர்கொள்வேன் என்று சொன்னான். அப்படியா? பரவாயில்லை, ஒரு நாளை சொல், நானும் வரேன், நீங்க வா, நம்ம ரெண்டு பேரும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். உடனே அந்த நாடு முழுவதும் அறிவிப்பு செய்தான், எங்கெங்கெல்லாம் சூனியக்காரர்கள் இருக்கிறீர்களோ எல்லோரும் வாருங்கள், மூசா என்ற ஒரு மனிதரை எதிர்க்க வேண்டும், உங்களுக்கு அரசரின் மூலம் பெரிய பரிசுகள் காத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான சூனியக்காரர் வந்தார், குழுமியாச்சு. மக்கள் எல்லாம் பார்வையாளர்கள் ஐயா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், நீங்க முதல்ல போடுறீங்களா நான் போடணுமா? உடனே அவர்கள் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே ஆரம்பிங்க. அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கையில வைத்திருந்த கயிறுகளையும் குச்சிகளையும் தூக்கி போதான் பாம்பு வெளியே ஆரம்பிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கணம் திடுக்கிட்டு போயிட்டாங்க, அவ்வளவு பாம்பு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னான், வஹைனா இலா மூசா அன் அல்கி அஸா, மூசாவே பயப்படாதீங்க, உங்க கையில இருக்கக்கூடிய குச்சியை தூக்கி போடும் அப்படின்னு. குச்சியை தூக்கி போட்டாங்க. பைதாகிய தல்கப் மாயக்கிப்போ, உடனே அவர்களுடைய கையில் இருந்த அசாவை தூக்கி போட்டவுடன் அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அங்கே நெளிந்து கொண்டிருந்த அத்தனை பாம்பை அப்படியே விழுங்கிவிட்டது. இதை பார்த்த அடுத்த கணம் அங்கே குளிர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் சஜ்ஜாவில் வந்தார். ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், நாங்கள் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம். அந்த இரட்சகன் யார் தெரியுமா? ரப்பி மூசா வ ஹாரூன். மூசாவும் ஹாரூன் யாரை இறைவன் என்று சொல்கிறார்களோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னவுடன் உடனே ஃபிரௌன் சொன்னான், எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணியா சேர்ந்துட்டீங்க, அழிச்சிடலாம் திட்ட போறீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க சொல்லி அந்த ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்களை பிடிச்சி கொடுமை பண்ணோம். கொடுமைனா சாதாரண கொடுமை இல்லை. வலது கையை வெட்டி இடது காலை வெட்டி மாறுகை வாங்கி கழுமரத்திலே ஏற்றி அவர்களை சித்திரவதை செய்தான், கொடுமை செய்தான். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட துஆவும் இதே துஆ, ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். இறைவா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் சொல்றார்கள், இறைவா எங்களுக்கு பொறுமையை கொடு, சகிப்புத்தன்மையை கொடு, எங்களுடைய வாதங்களை மறுக்க வைத்திருந்தாரே, எங்களை முஸ்லிமாக மன்னிக்க வை. சுப்ஹானல்லாஹ், நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைக்கிறோம். முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்திருக்கிறோம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு 70 வயதோ 60 வயதோ 50 வயதோ அந்த கஷ்டத்தின் மிகுதியினால் மூத்தம் ஆரம்பிச்சிருந்த நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லி மூத்தம். காரணம், நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே தற்காலிகமான டெம்பரரியான வாழ்க்கை தான். நிரந்தர உலகத்தை நோக்கி போகக்கூடிய பயணத்தின் ஒரு ஓய்விடம் இந்த உலகம். இந்த துன்யாங்கிறது ஒரு ஓய்விடம். இதுல எவ்வளவு அற்பமான ஆயுத போனாலும் கவலைப்பட தேவையில்லை. நான் கனிமாவோடு போகிறேன், நான் வெற்றியோடு போகிறேன், என் இறைவனுக்காக உயிர் கொடுத்து போறேன் என்ற ஒரு நிலை இருக்குமே. குபைபதியான ஒரு சொல்லை போல புஸ்து வளர்ப்பில் காலம், நான் இறைவனுடைய காபாவின் இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்களே, அந்த வெற்றிக்குரிய மனிதர்
அவர்கிட்ட நம்மளே கேள்விப்படுவாங்க, நம்மளுக்கு புரியாது. இல்லையே, சஹாபாக்கள் அப்படி இருக்கலையே, நபி அப்படி இருக்கலையே, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம இருக்கக்கூடிய நிலையை எப்படி சொல்லலாம்? கைக்கிறதா ஈமான் இருக்கா இல்லையா நமக்கு புரியல. காரணம் எல்லாத்தையும் தெளிவு செய்து பார்த்து அனுசரித்து போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அது குஃப்ரா இருந்தாலும், ஷிர்கா இருந்தாலும், பாவமா இருந்தாலும், பலாயா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்துக்கு தோபா நம்ம போயிடும். சொல்லுவாங்கல்ல, பாம்பு நீங்கிற ஊருக்கு போனா நடுத்துட்டு எனக்கு கேட்கணும். பாம்பு நீங்கலாம் பாம்பு நீங்கிற ஆரம்பம் தானே. பாம்பு நீங்கிற ஊருக்கு போனா நடுத்துட்டு எனக்கு கேட்கணும். இது மலப்படி. அந்த நிலைமைக்கு தான் நீங்க வந்துட்டோம். என்ன ஹராமோ அந்த ஊர்ல நடக்குதுன்னா நான் அதை முதல்ல ஆளா இருப்பேன் அப்படிங்கிற முடிவு வந்தோம். இன்னைக்கு கல்யாண மண்டபங்கள்ல கூத்தாடுறாங்க. ஆண்கள் யாருமா புர்கா போட்டுட்டு தொப்பி போட்டு வெள்ளை தாடி பெருசா போட்டுக்கிட்டு இந்த வயசுல அவன் தேவையா? எனக்கு காடு வாங்காம வீடு போகும்போது இந்த வயசுல என்ன செய்யாது? வெள்ளை தாடி வச்சுட்டு கூத்தாடு டான்ஸ் ஆடுற. அல்லாஹ் போய் நான் சொல்றேன் கண்ணியமானவர்களே, நாம சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இன்றைக்கு காட்சிகளாக காட்டப்படுகின்றன, வேதனையாக இருக்கின்றன. சில நேரங்கள்ல நம்ம சில கல்யாணங்களுக்கு போயிட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு வந்தோம் வராமல் இருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே நினைச்சுக்கிட்டு உட்கார வேண்டிய ஒரு சூழல். எந்திரிச்சு போக முடியாது. காரணம் நம்ம தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அசத்தின் அபதாமனா என்பது நமக்கு இல்லாம போச்சு. ஈமான்ல உறுதிப்பாடு என்பது நமக்கு இல்லாம போச்சு. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபூ வலா தஹ்ஸனூ வஅப்ஷிரூ பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ் தஆலா சொல்றார், யார் ஈமானில் உறுதியாக இருந்து என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்கிறார்களோ ثم استقاموا تتنزل عليهم الملائكه அவர்கள் கஷ்டமான சூழல்களில் அவர்களின் மீது மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். تتنزل عليهم الملائكه அவர்கள் சொல்கிறார்கள், நபி அல்லாஹ் தகாஃபு கவலைப்படாதீங்க, வலா தஹ்ஸனு நீங்க பயப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னah நீங்க பரந்த கஷ்டத்துக்கெல்லாம் சொர்க்கம் இருக்குது. குன்தும் துஅதூன் இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம். இந்த உலகத்துல கஷ்டப்படுற நீ என்ன செஞ்சாலே மனசு தளர்ந்து போயிடாதே. நாமே இருக்கோம் கூட. நம்ம அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தி துன்யா வ பில் ஆகிரா. உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்க கூட நாமே இருப்போம். மற்ற நண்பர்கள் எல்லாம் வீணா போய் நமக்கு துரோகம் பண்ணானே என்ன நினைக்காதீங்க என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கார். நேற்று ஓதப்பட்ட அத்தியாயம் சூராவுல, அதாவது நேற்று ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபத்தும் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த வசனத்துக்கு கீழே விளக்கம் எழுதும்போது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அழகான ஒரு துஆவை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. என்னன்னு சொன்னா, எந்த ஒரு கஷ்டம் நமக்கு வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். அபூ சலமா ரலியல்லாஹு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் இணை தெரியாத தம்பதிகள். ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம். அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நம்ம படிச்சு பார்த்தோம் சொன்னா நம்மள அறியாமலே கண்ணீர் வரும். அவ்வளவு தியாகத்திற்குரிய வாழ்க்கை. அது சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஒரு நாள் நேரம் படிச்சா இன்ஷாஅல்லாஹ் சொல்லணும். அதாவது ஹிஜ்ரத் எல்லாரும் பண்ணாங்க. ஆனா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபிசுல்லாஹுடைய மனைவியாக இருந்தாங்க. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அதே போல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இருந்த அந்த அன்புக்குரிய வாழ்க்கையில நடந்த ஹிஜ்ராவினுடைய தியாகம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நெஞ்சம் சலமாங்கிற ஒரு பிள்ளை அவரை அந்த வாப்பாக்கு, அதாவது அபூ சலமா அவங்க வந்து ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க. உம்மு சலமாவுடைய கையில சலமா இருக்கிற பிள்ளை இருக்கு. இப்ப அபூ சலமாவுடைய குடும்பத்தார் என்ன செய்யறாங்க தெரியுமா? எங்க வீட்டு பிள்ளை உன் கையில இருக்கிறாரு போயிட்டாங்க. உம்மு சலமா அவங்க குடும்பத்தார் கூட்டிட்டு போயிட்டாங்க. தாயும் பிள்ளையும் கணவரும் தனியா ஒவ்வொரு பக்கம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பக்கமா இருக்காங்க. மூணு திசையில இருக்காங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க. இப்படியே ஒரு வருட காலம் அபூ சலமாவுடைய அன்பில், அவருடைய அன்பில் பாசத்தில் நிலைத்தவராக ஒவ்வொரு நாளும் காலையில போய் மலை உச்சியில உட்கார்ந்து
மதீனாவை நோக்கி இப்படி பார்த்துட்டே இருப்பான். அவசரமா வரமாட்டான். அதுக்கப்புறம் அந்த மக்களே இறக்கப்பட்டு இருந்துட்டாங்க. அந்த குழந்தையை குறித்து போய் தொலை அப்படின்னு பேசினாங்க. ஒரு வருஷத்துக்கு இப்படி இருந்து நம்ம வாழ்க்கை. அந்த அவசரமா அவங்களோட 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு சொன்னாங்க, அவசரமா சொன்னாங்க, உனக்கு முன்னால நான் மௌத்தா போயிட்டா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்க. உபசமா சொன்னாங்க, இல்ல நான் அப்படிதான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஒரு கால் நான் உங்களுக்கு முன்னால மௌத்தா போயிட்டா நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, அப்படிதான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அப்படிதான் பேசுவோம், பாப்போம் அல்லாவுடைய நாள் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. இந்த நேரத்துல 2 பேரும் அவ்வளவு அன்பா அந்நியோன்யமா இருப்பான். அது கணவன் மனைவினா இப்படிதான் எந்த ஊர்ல பேசிடுவான். ஒரு அபுசலமா என்ன இந்த மாதிரி பயான் நிறைய பேசிட்டு இருக்கும் போது அதை உட்கார்ந்துட்டு இங்க நடக்கக்கூடிய இந்த பயான் போய் என்ன செய்வாங்க, போய் நான் வீட்டுல போய் சொல்லுவோம். அது சனாபாக்கள் அந்த பழக்கம். மனைமார்கள் போய் சொல்லுவோம், சீரியல் பார்த்து நம்ம போனோம் சொல்லிட்டு நான் முடியலாம். இன்னைக்கு என்ன சீரியல் வந்து நல்லா இருக்கு, மனைவி உட்கார்ந்து கதை கேட்பாங்க. அப்படி நடக்குதுல்ல, அந்த மாதிரி கணவர் போய் என்ன செய்வாங்க, சல்லாஹுடைய சபையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய மனைவி சொல்லிப்பாங்க. சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான துவா நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நீ மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்னா. அது என்ன துவா? ஏதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டால், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீள போகிறோம். இறைவா, நான் இழந்த இந்த இழப்புக்கு பகரமாக எனக்கு நற்கூலி வழங்குவாயா. நான் இழந்த இந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயா. அதை விட பெட்டரான ஒரு பகரத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு நபி அவர்கள் இந்த துஆவை சொன்னா, நிச்சயமா அல்லாஹ் அந்த சோதனைக்கு பிறகு ஒரு நல்ல பகரத்தை தருவான் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. உடனே சொன்னாங்க, இந்த துஆ எனக்கு நல்லதா தெரிஞ்சிச்சு, நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அபூசலமா மௌத்தா போயிட்டார். அன்பா இருந்தா அந்த கனவு மௌத்தா போயிட்டார். அப்ப நான் நினைச்சேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த துஆ நமக்கு ஞாபகம் இருக்கு, இது போதும். ஆனா அபூசலமாவை விட சிறந்த கனவு யாராவது கிடைப்பாங்களா? சிறந்த பகர் நமக்கு கிடைக்க போதா? இது நடக்காத காரியம். என்னன்னா அவ்வளவு உயிருக்கு உயிரா பாசமா வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது சரி நபியோருடைய சொல்லு பொய்யாகாது அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஓத ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புறாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் நினைச்சேன், நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நபியவர்களை விட ஒரு உயர்ந்த கனவு எனக்கு கிடைக்க முடியுமா, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றாங்க. இப்போ நம்மளும் அந்த துஆவை ரசிக்கிறோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா. அது மாதிரி மௌத்தா போன மட்டும் இன்னா லில்லாஹி வரும் அப்படி இல்லை. எந்த பொருள் காணாம போயிட்டாலும், கரண்ட் போயிட்டாலும், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பார்க்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க் வாங்கி வராது, காடை பார்த்தா மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபெயில் ஆயிருக்குது. என்னென்ன சோதனைகள் நினைக்கிறோமோ அந்த சோதனைகளை கேள்விப்படும் போது பார்க்கும் போது சொல்றோம். இந்த துஆவை சேர்த்து வருகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு சவாலான ஒரு வாழ்க்கைக்கு முன்னால் நம்ம இருக்கின்றோம். ஈமான பாதுகாத்து போவது மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த நிலையில எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன துஆவை ஓதணுங்கிறத தெரிந்து நம்ம ஓதுவதற்கு நம்ம பழகணும். குர்ஆன் முழுவதும் பல துஆக்கள் நமக்கு வருது. இந்த துஆக்கள் ஒவ்வொரு குறைந்தபட்சம் குர்ஆன் சொல்லக்கூடிய துஆக்களையாவது மனனம் செய்து ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா மௌத் வரை தரமான உறுதியான ஈமானையும் அல்லாஹ் தஆலா தளர்ந்து விடாத யகீனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உயர்வான ஈமானை தந்து நாளை மறுமையிலே நாம் அனைவரும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.